உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் குழந்தைய ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஐயோ, இவ வேணும்னே லேட் பண்றா. குழந்தைய ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இவ குடுக்காம போயிருவாளோ சிஸ்டர். சும்மா வாயை மூடிக்கிட்டு. என் குழந்தைய பறி கொடுத்துட்டு ஏக்கத்துல இருந்த எனக்கு என் ஏக்கத்தை தீக்க நீ வந்த. இப்போ நீயும் என்னை விட்டு போற. நான் என்ன பண்ணுவேன்? என் தங்கம், குழந்தைக்கும் எனக்கும் ராசியே இல்ல போல இருக்கு. என் விதிய நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் இத்தனை நாள் என் குழந்தைய பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி என் பையன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். அவனை நான் சூப்பரா வளர்ப்பேன். பையனா? ஆமா. ஐயோ, போச்சு. பெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா மொத்தத்தையும் சொதப்பிட்டானே சிஸ்டர். உங்க பிளான் அவுட். சாஸ்திரியோட பேத்தி தேவி பெண் குழந்தை தானே? நீங்க பையன் சொல்றீங்க? ஐயோ, மாட்டிக்கிட்டமே. டேய், எப்படியாவது சமாளி. அது மாப்பிள்ள ஆம்பளை குழந்தை பிறக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான். பொம்பளை குழந்தை பிறந்ததுனால அது அவன் ஆம்பளை பையனாவே நினைச்சுக்கிட்டான். அப்படிதானே மாப்பிள்ள? சரி, ஆமா. மாமா சொல்றது கரெக்ட் தான், கரெக்ட் தான். உங்க பார்வையே சரியில்லையே. ரெண்டு பேருக்கும் திருட்டு மொழியா இருக்கு. எங்க மொழியே அப்படிதான்மா. ஃப்ளைட்ல வரும்போது தூக்கம் இல்லம்மா, அதான். ஹாசினி, எதுக்கு நோய் நோய் நோய்னு குழந்தையோட ஃபாதரை நோண்டிட்டு இருக்கற? கம்முன்னு இருக்க மாட்டியா? நீங்க வாயை மூடுங்க. என்ன திடீர்னு காத்தடிக்குது? சிஸ்டர்,
பறந்துட போறதோ புடிச்சுக்கோங்க. சாஸ்திரி தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ தம்பி, நீங்க ஃபோன் பண்ணீங்களா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, உங்க மருமகன் குழந்தையை கேட்டு வந்திருக்கிறதா சொன்னேன். நீங்க கூட குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னீங்களே. ஆ? என்ன தம்பி சொல்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொன்னதுனாலதான் நான் குழந்தைய உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அனுப்புனேன். நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசவே இல்லை. நான் கோவில்ல இருக்கேன். கொஞ்ச நேரமா என் ஃபோனை காணும். இப்பதான் கிடைச்சது. ஃபோன்ல உங்க கால் வந்ததை பார்த்து இப்போ நான் தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசவே இல்லை. அப்போ உங்க மருமகன்? என் மருமகன் இந்த ஊருக்கு வரவே இல்லையே. நீங்க ஒரு உங்க மருமகன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தையவே கொடுத்தேன். இப்போ இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் அப்படி ஒன்றும் பேசவே இல்லை. யாரோ என் ஃபோன் எடுத்து என்ன மாதிரியே பேசி உங்களை ஏமாத்திருக்காங்க. திட்டம் போட்டு குழந்தைய கடத்தி கொண்டு போயிருக்காங்க. குழந்தைய காப்பாத்துங்க தம்பி. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி தம்பி. என்ன சஸ்பெண்ட் சார்? வந்தது சாஸ்திரியோட மருமகனே இல்லையா? அவர் இன்னும் ஃபாரின்ல இருந்து வரவே இல்லையா? என்னது? அப்போ குழந்தைய வாங்கிட்டு போனது யாரு? அது அவருக்கும் தெரியல. யாரோ வந்து சாஸ்திரி மருமகன்னு போய் சொல்லி குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க போன்ல கூட பேசுனீங்களே மாமா. அப்ப என்கிட்ட சாஸ்திரி பேசலன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரமா ஒரு போனை காணோமா? இப்பதான் போன் கிடைச்சது. என் கால் இருந்ததை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாம ஒரு போனை எடுத்து யாரோ ஒரு குரல்ல பேசியிருக்காங்க. குழந்தைய கடத்திருக்காங்க. ஐயோ, ஐயோ, ஹஸ்பண்ட் சார், யாரு கடத்திருப்பா? குழந்தைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் குழந்தைய காப்பாத்துங்க. கவலைப்படாத மாதிரி, நான் உடனே இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கறேன். ஓகே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.